வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். குளுக்கோஸ்க்கு வந்து ஏன் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் செயின் ஸ்ட்ரக்சர்ல ஏன் அது இல்ல, ஸ்ட்ரெயிட் செயின் ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியருக்கான ரீசன் என்ன, இல்ல அப்படின்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல ஏன் ஸ்டேபிளா இருக்கு, அப்ப இது சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கா அப்படிங்கறதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிளான டெஸ்ட். அதாவது குளுக்கோஸ் எடுத்துக்கிறோம். இவரை யாரோட ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா 2,4 டிஎன்பியோட ரியாக்ட் பண்றோம். 2,4 டிஎன்பிங்கிறது யாருங்க? 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரசீன். புரியுதுங்களா? 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரசீன், 2,4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ரசீன். சரிங்களா? ஹைட்ரசீன் இதான் பார்த்துருக்கோம் நம்ம ஆல்ரெடி ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் சாப்டர்ல கிளியர் கட்டா இதனுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே தெளிவா பார்த்துருக்கோம். சரிங்களா? 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரசீன் இந்த டாபிக் ஆஃப் அமோனியா டெரிவேட்டிவ் வித் ஆல்டிஹைட் அப்படிங்கிற டாபிக்ல பார்த்துருக்கோம். கரெக்டா? குளுக்கோஸ்ல என்ன இருக்கும்? ஆல்டிஹைடு குரூப் இருக்கும்ல. ரைட். இப்போ ஒரு ஆல்டிஹைடு குரூப்பும் ஒரு 2,4 டிஎன்பி குரூப்பும் ரியாக்ட் ஆனா என்ன நடக்கும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? பாருங்க, இப்போ ஒரு ஆர் சி டபுள் பாண்டோ ஹெச் இப்படி ஒரு ஆல்டிஹைடு குரூப் எடுத்துக்கிறேன். இவரை யாரோட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரசீன். அப்ப ஃபர்ஸ்ட் ஹைட்ரசீன் எழுதலாம், NH2 NH அவ்வளவுதான். சரிங்களா? இந்த NH ஓட இப்ப யார் அட்டாச் இருப்பா பாருங்க. இப்ப இந்த NH இருக்காரு இல்லையா, இவரோட யார் அட்டாச் இருக்காருன்னா ரிங்கு. சரிங்களா? யாரு? ஃபினைல் ரிங். சரிங்களா? இந்த ஃபினைல் ரிங் இந்த அட்டாச் ஆயிருக்காரு. இவருடைய இரண்டாவது பொசிஷன் யாரு? இவரு NO2 அட்டாச் ஆயிருக்காரு. நாலாவது பொசிஷன்ல ஒரு NO2. தட்ஸ் இட். இதான் என்னது? 2,4 DNP. என்ன ப்ராடக்ட் வரணும் கண்ணா? ரொம்ப சிம்பிள். So whenever the ammonia derivative which is reacting with an aldehyde or ketone, it removes water molecules. அப்ப வாட்டர் மாலிகுல் போனதுக்கு அப்புறம் மீதி என்ன ப்ராடக்ட் வரும் அப்படியே எழுத போறோம். ஆர் சி டபுள் பாண்ட், இங்க ஹெச் இங்க கீழே கொண்டு வந்துடுறேன். இந்த NH இது ஹெச் கண்ணு, இது ஹெச். ஓகே, NH. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ரிங். சரிங்களா? என்ன இருக்குன்னு பாருங்க ரிங்ல. இந்த பொசிஷன்ல ஒரு NO2, இந்த பொசிஷன்ல ஒரு NO2. சோ இப்படி 2,4 டிஎன்பி டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரசோனை ஃபார்ம் பண்ணும். 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரசீன் ரியாக்ட் ஆகி 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரசோன் ஃபார்ம் பண்ணும். சரியா? இது ஃபார்ம் ஆகணும். சரிங்களா? ஆனா இங்க என்ன நடக்கலன்னா குளுக்கோஸோட 2,4 டிஎன்பி ரெஸ்பாண்ட் பண்ணல. இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கணும். ஏன்னா இது ஆல்டிஹைடு குரூப் இருக்கு. ஆல்டிஹைடு குரூப் இருந்தும் என்ன ரியாக்ட் ஆகல? 2,4 டிஎன்பியோட ரியாக்ட் ஆகல. சரிங்களா? அப்ப இது ஒரு ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் ஏன் அப்படிங்கறத பார்க்கலாம். சரியா? அப்ப இங்க ஆல்டிஹைடு குரூப் எப்படி இல்ல? அதாவது சி டபுள் பாண்டோ குரூப் ஹெச் குரூப் எப்படி இல்ல? ஃப்ரீயா இல்ல. there is no free aldehyde group. சரிங்களா? ஃப்ரீ ஆல்டிஹைடு குரூப். ஆல்டிஹைடு குரூப் என்னவா இல்ல? ஃப்ரீயா இல்லன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆல்டிஹைடு குரூப் வந்து there is no free aldehyde group. அது CHO-வை இல்ல. அப்ப அது வேற ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதான் ஃபர்ஸ்ட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா இருக்குமோ அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனுக்காக அப்படிங்கிற அந்த அந்த இது தூண்டுதலை கொடுத்ததே இதுதான். சரி, அப்ப 2,4 டிஎன்பியோட ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகல. சரிங்களா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாருங்க, ஷிஃப்ட் பேஸோட இப்போ ஒரு ஆல்டிஹைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆல்டிஹைடு ஆர் சி டபுள் பாண்டோ ஹெச், இவர் வந்து யாரோட ரியாக்ட் பண்றோம்? ஒரு ஷிஃப்ட் பேஸோட ரியாக்ட் பண்றோம். ஷிஃப்ட் பேஸோட ரியாக்ட் பண்றோம். இப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இட் ஷுட் ஃபார்ம் கலர்லெஸ் சொல்யூஷன். சரிங்களா? எப்போ கலர்லெஸ் சொல்யூஷன்ல இருந்து என்ன மாறும்? that will gives red color PPT. red PPT இது கொடுக்கணும். சரியா? ஏன்னா இது ஆல்டிஹைடா இருந்தா என்ன பண்ணும்? ஷிஃப்ட் பேஸோட ரியாக்ட் ஆகி இட் ஃபார்ம்ஸ் இந்த கலர்லெஸ் சொல்யூஷன்ல இருந்து ரெட் கலர் PPT-யா கொடுக்கணும். ஆனா இங்கேயும் என்ன நடக்கல? there is no red color PPT formation. அப்ப என்ன இண்டிகேட் பண்ணுது? ரெண்டுமே
aldehyde group ஃப்ரீயா இல்ல. aldehyde group ஃப்ரீயா இருந்தனா that will be reacting with shift base as well as 2,4 DNP ஓட ரியாக்ட் ஆகி நமக்கு ப்ராடக்ட்ட ஃபார்ம் பண்ணிருக்கும் அப்படினு. சரியா? அதே மாதிரி இங்க aldehyde group எடுத்துக்கிறோம். RC double bond OH. இத வந்து NaHSO3 ஓட ரியாக்ட் பண்றோம். NaHSO3 ஓட ரியாக்ட் பண்ணா என்ன கன ப்ராடக்ட் கிடைக்கும்? சோ நதிங் பட் இது எப்படி கிடைக்கும்னா Na plus A plus H plus A plus SO3 2- னு கிடைக்கும். அப்ப இந்த 2- எங்க போய் அட்டாக் பண்ணோம்? இந்த கார்பன்ல கார்பனை போய் அட்டாக் பண்ணும். ஏன்னா இவர்ட்ட தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இது ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமோட அட்டாச் ஆயிருக்கு. அப்ப என்ன ஃபார்ம் பண்ண வரும் பாருங்க, RCO- போயிடுவாரு. இங்க H கொடுத்துருவாரு. இந்த இடத்துல என்ன ஆகும்? SO3- னு ஃபார்ம் ஆவாரு. ஏன்? ஏன்னா ஒரு மைனஸ் கொடுத்து அட்டாக் பண்ணிட்டாரு. அப்ப மீதி ஒரு மைனஸ் இருப்பாரு. கரெக்டா? ஒரு மைனஸ் தான் அங்க இருக்கும். ஓகே. ரிமைனிங் என்ன இருக்கு? ஒரு பக்கம் Na பிளஸ், ஒரு பக்கம் H பிளஸ். இங்க ஒரு Na பிளஸ், இங்க ஒரு H பிளஸ். அது ரெண்டு ஈக்குலிபிரியம்ல இருக்கும். இங்க H பிளஸ், Na பிளஸ் மாறி மாறி இருக்கும். சரியா? சோ இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணோம்? பைசல்ஃபைட்டை கொடுக்கணும். சரியா? யாரு? NaHSO3 ரியாக்ட் ஆனா இந்த அடிஷனல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும். ஆனா இங்க என்ன ஆகல? இங்க ரியாக்ஷன் நடக்கல. எதுல? இத நான் வந்து குளுக்கோஸா எடுத்தா. சரிங்களா? if suppose if you assume as glucose அப்படினா இது NaHSO3 ஓட ரியாக்ட் ஆகல. புரியுதா? அப்போ NaHSO3 ஓடையும் ஷிஃப்ட் பேஸ் ஓடையும் அதே மாதிரி நம்மளுடைய 2,4 DNP ஓடையும் ஆல்டிகைடு குரூப் கட்டாயமா ரியாக்ட் ஆகும். கரெக்ட்டா? ஆனா இப்போ இங்க ஃப்ரீ ஆல்டிகைடு குரூப் இல்லாததுனால இந்த ஆல்டிகைடு குரூப் இந்த மூணு காம்பவுண்டோட ரியாக்ட் ஆகல அப்படின்றாங்க. புரியுதா? அப்ப இது வேற, அப்ப ஆல்டிகைடு வேற என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். சரிங்களா? இது வந்து ஒரு டெஸ்ட்க்குனா. ரெண்டாவது டெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த பென்டாசிட்டேட் எடுத்துக்கோங்க இல்லையா? பென்டாசிட்டேட் ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிருக்கோம் இல்லையா? பென்டாசிட்டேட் ஆஃப் குளுக்கோஸ் நம்ம பார்த்தோம். அதாவது CHO CHOAC இது எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இங்க CH2OAC அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? சோ இது ஒரு டைம் அப்படின்னு பார்த்தோம். கரெக்ட்டுங்களா கண்ணா? இப்படி இருக்கும். கரெக்டா? சோ இவர் வந்து யாரோட ரியாக்ட் ஆகல அப்படின்னா NH2OH ஓட ரியாக்ட் ஆகல. கரெக்ட்டுங்களா? யாரோட ரியாக்ட் ஆகல? NH2OH ஓட ரியாக்ட் ஆகல. ரியாக்ட் ஆயிருந்தா என்ன பண்ணணும்? ஒரு ஆல்டிகைடு குரூப் இருக்கு அல்லது இங்க கீட்டோ குரூப் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிருக்கோம்? ஆல்டிகைடு ஆர் கீட்டோ குரூப் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கோம்? அது ரியாக்ட் ஆகி ஆக்சைமை ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஆனா இங்க நோ ஆக்சைம் ஃபார்மேஷன். சரிங்களா? இங்க நோ ஆக்சைம் ஃபார்மேஷன். புரியுதா? அதாவது என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஒரு ஆல்டிகைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். RC டபுள் பாண்ட் OH. இது வந்து NH2OH ஓட ரியாக்ட் ஆனா என்ன ஃபார்ம் பண்ணும்? இது ஹைட்ராக்சிலமீனா. அப்ப என்ன ஆகும்? இந்த ஓவும் இந்த H2வும் வெளியே போயிடும். கரெக்டா? அப்ப -H2 வெளியே போச்சுன்னா RCH. இங்க டபுள் பாண்ட் N வந்து இருக்கு, ஒரு OH இருக்கு. அப்ப இந்த ஆக்சைம் ஃபார்ம் ஆயிருக்கணும். எப்போ? இந்த ஆல்டிகைடு குரூப்பா இருந்தா, ஃப்ரீ ஆல்டிகைடு குரூப்பா இருந்தா ரியாக்ட் ஆயிருக்கும். கரெக்டா? ஆனா இங்க நோ ஆக்சைம் ஃபார்மேஷன் கிடைச்சிருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? ஆக்சைம் கிடைக்கல. ஆக்சைம் கிடைக்கலன்னா இந்த ஆல்டிகைடு குரூப் ஃப்ரீயா இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? The pentaacetate of glucose does not react with NH2OH to form its respective oxime. ஃபார்ம் பண்ண முடியல. சரியா? அப்ப என்ன இல்ல, அங்க இருக்கக்கூடிய ஆல்டிகைடு குரூப் என்னவா இல்ல? ஃப்ரீயா இல்ல அப்படின்னு இருக்காங்க. அப்ப இது என்ன ஃபார்ம்ல இருக்கும்? ஏதாவது சைக்ளிக் ஃபார்ம்ல இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப இந்த சைக்ளிக் ஃபார்ம் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டா we must know this concept. என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஹெமி அசிட்டல் கான்செப்ட். சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு குளுக்கோஸ் வந்து ஒரு கார்போஹைட்ரேட்டா இருக்கணும்னா என்னென்ன இருக்கணும்? அதாவது ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கணும், பாலிஹைட்ராக்சி டெரிவேட்டிவா இருக்கணும், அதே ஆல்டிகைடு ஆர் கீட்டோனா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹைட்ராலிசிஸ் அப்ப அந்த யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். சரியா? இங்க ஒரு முக்கியமான யூனிட் பார்க்கணும். இதுக்கு பேரு ஹெமி அசிட்டல் அப்படின்னு பேரு. ஹெமி அசிட்டல். இந்த ஹெமி அசிட்டல் ஃபார்ம்ல இருக்கா? சரிங்களா? அப்படி இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்களேன். இப்போ ஒரு RC டபுள் பாண்ட் OH ஒரு ஆல்டிகைடு எடுத்திருக்கேங்க. இது வந்து யாரோட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா it will be reacting with an alcohol. கரெக்ட்டா? ஒரு ஆல்டிகைடும் ஆல்கஹாலும் ரியாக்ட் ஆகுது. பாருங்க, ஆல்கஹால் என்ன இருக்கும்? 2 லோன் பேர் இருக்குமா? அவர் என்ன பண்ணுவாரு?
இவர் அட்டாக் பண்ணுவார். எந்த இடத்துல? இங்கே தான் அட்டாக் பண்ண முடியும். ஏன்னா இவர்கிட்ட தான் இவர் ஸ்லைட்லி நெகட்டிவ் எலமெண்டோட அட்டாச் இருக்காரு. கரெக்டாக? அப்போ இவர் பாசிட்டிவாக இருப்பார், இங்கே வந்து அட்டாக் ஆவார். என்ன ஃபார்ம் பண்ணும் பாருங்க. அப்போ இதை நான் ஆர் டேஷ்னு எடுத்துக்கிறேன். RCO மைனஸ்னு போயிடும். இங்கே OR டேஷு, இங்கே ஹெச். கரெக்டா? இங்கே ஒரு ஹெச் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஆக்சிஜன் தானே எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு. அப்போ அவர் மேலே என்ன வந்துடும்? பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். புரியுதா? ஆக்சிஜன் ஜென்ரலாகவே ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ என்ன பண்ணும்? இட் கேன் புல் த எலக்ட்ரான் ஃப்ரம் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இந்த எலக்ட்ரானை புல் பண்ணிக்கும், H பிளஸ்ஸாக வெளியே துரப்பிடும். வெளியே போகிற H பிளஸ் என்ன ஆயிடுவார்? இங்கே ஜாயின் பண்ணுவார். சரிங்களா? அப்போ என்ன ஃபார்ம் பண்ணுவாருன்னு பார்க்கலாமா? பாருங்க, RCOH, இங்கே H, இங்கே OR. இந்த ஃபார்முக்கு பேர் தானேங்க ஹெமி அசிட்டல் ஃபார்ம். புரியுதுங்களா? இந்த ஃபார்ம் பேர் தானது ஹெமி அசிட்டல் ஃபார்ம். அப்போ ஒரு கார்பனை சுத்தி எப்படி இருக்கணும்? ஒரு R இருக்கலாம், ஒரு OR இருக்கணும். இந்த OR டேஷ் R டேஷ் வச்சுக்கலாம். OR டேஷ், இந்த பக்கம் ஒரு H, இங்க ஒரு OH. இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? ஹெமி அசிட்டல் ஃபார்ம். புரியுதா? அப்ப குளுக்கோஸ் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்கும்? இந்த மாதிரி ஹெமி அசிட்டல் ஃபார்ம்ல இருக்கும். புரியுதா? ஹெமி அசிட்டல் ஃபார்ம்ல லொகேட் ஆயிருக்கும். OR டேஷ் அப்படின்னு இருக்கும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்போ அப்ப ஹெமி அசிட்டல் ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்ப ஆல்கஹாலும் ஆல்டிஹைட் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஹெமி அசிட்டல் ஃபார்ம் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஆல்கஹாலும் ஆல்டிஹைட் ரியாக்ட் ஆச்சுன்னா we'll get form the ஹெமி அசிட்டல் ஃபார்ம். கரெக்ட்டா? சோ எப்படின்னு பார்க்கலாமா? ஹெமி அசிட்டல் ஃபார்ம் எப்படி கிடைக்குன்னு பாருங்க. இப்போ C டபுள் பாண்டோ H ஆல்டிஹைட். சரியா? அதே மாதிரி இங்க ஒரு C, இங்க ஒரு OH, இங்க ஒரு H. அதே மாதிரி மூணாவது பொசிஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க C, இங்க H, இங்க OH. சரியா? மத்ததெல்லாம் as usual எழுதலாம். C OH H, இங்க C OH H, இங்க CH2OH. புரியுதுங்களா? இது டி குளுக்கோஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் நான் எழுதிருக்கேன். சரியா? இது வந்து ஸ்ட்ரைட் செயின் ஸ்ட்ரக்சரா இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்? ஏன்னா இப்ப நம்ம மேல சொன்ன எந்த ரியாக்ஷனுமே அது ஃபார்ம் பண்ணல ப்ராடக்ட். அப்ப ஆல்டிஹைடு குரூப் CHO-வா இல்லை, ஃப்ரீ ஆல்டிஹைடு குரூப்பா இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கரெக்ட்டா? அப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஹெமி அசிட்டல் ஃபார்ம்ல இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அங்க உள்ள என்ன இருக்காரு? இங்க பாருங்க, இது ஒரு OH குரூப், OH குரூப், OH, OH, OH. அப்ப இந்த OH குரூப் மேல இருக்கக்கூடிய இந்த ஆல்டிஹைடு குரூப்போட ரியாக்ட் ஆகலாம் இல்லையா? அப்படி ரியாக்ட் ஆனா என்ன ஃபார்ம் ஆகும்? There should be the formation of ஹெமி அசிட்டல். கரெக்ட்டா? இப்ப எந்த ஹெமி அசிட்டல் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்களேன், இப்ப இங்க இருக்கு இல்லையா, இந்த 5வது கார்பன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜன் தான் என்ன பண்ணும்? இங்க போய் இந்த கார்பனை இப்படி அட்டாக் பண்ணும். ஏன்னா இந்த கார்பனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த கார்பனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பனா இருக்கு. அப்ப sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? பிளானரா இருக்கும். பிளானரா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு பிளேன்ல எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்? ஃப்ரண்ட் சைடு அட்டாக் பண்ணலாம், பேக் சைடு அட்டாக் பண்ணலாம். புரியுதா? அப்ப ரெண்டு சைடும் அட்டாக் பண்றதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. அப்ப இந்த OH ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணும்? இந்த ஃப்ரண்ட் சைடுல அட்டாக் பண்ணா, இல்ல இப்படி பேக் சைடுல போய் அட்டாக் பண்ணலாம். சரியா? ஏன்னா மேல இருக்கக்கூடிய ஆல்டிஹைட் எப்படி இருக்கு? பிளானார் ஸ்ட்ரக்சரா இருக்கு. புரியுதுங்களா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஓகே சார். ஏன் சார் இது வந்து 2வது கார்பன் இருக்கக்கூடிய OH போய் அட்டாக் பண்ணாதா? பண்ணலாம், சான்ஸ் இருக்கு. 3வது கார்பன் இருக்கக்கூடிய OH அட்டாக் பண்ணாதா? பண்ணலாம், there will be a chance. 4வது கார்பன் இருக்கக்கூடிய கார்பன் போய் அட்டாக் பண்ணலாமா? பண்ணலாம், சான்ஸ் இருக்கு. பட் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட்னுடைய ஸ்டெபிலிட்டி இருக்கு இல்லையா, அது எப்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா, ஒரு 5 மெம்பர்ட் ரிங்கோ அல்லது 6 மெம்பர்ட் ரிங்கோ ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ப்ராடக்ட்னுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப என்ன ஃபார்ம் பண்ணுது? கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6 மெம்பர்டு ப்ராடக்ட்டா ஃபார்ம் பண்ண போகுது. சரிங்களா? ஒரு 6 மெம்பர்டு ரிங்க இங்க நமக்கு ஃபார்ம் பண்ணி தர போகுது. சரிங்களா? என்ன நடக்குதுன்னு பாப்போமா? பாருங்க, இப்ப இவர் போய் எங்க போய் அட்டாக் பண்றாரு? இவர் இங்க போய் அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணா என்ன நடக்கும்? இவர் O- மேல கொடுத்துருவாரு. சரியா? அப்ப இங்க இருந்து ஒரு H+ என்ன ஆயிடும்? வெளியே போயிடும். வெளியே போற H+ என்ன ஆயிடும்? இந்த OH ஓட ஜாயின் பண்ணிக்கும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். நம்ம ஹெமி அசிட்டலுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே ரியாக்ஷன். ஒரு ஆல்டிஹைடு OH ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆச்சுன்னா ஹெமி அசிட்டல் ஃபார்மா கொடுக்க போகுது. இப்ப அதே தான் இங்கேயும் ஃபார்ம் ஆகுது. எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, அப்ப இங்க ஃபர்ஸ்ட் கார்பன் COH H, அடுத்ததுல COH H, 3வது கார்பன் CHOH,
நாலாவது கார்பன்ல சாரி நாலாவது கார்பன்ல COH H. அஞ்சாவது கார்பன்ல இருக்கக்கூடிய O தான் போய் அட்டாக் பண்ணிருக்கு கரெக்டா? அப்ப இவரை வந்து என்ன பண்ணிடலாம், அப்படி தொங்கல்ல விட்டுறலாம். சரியா? யார போய் அட்டாக் பண்ணிருக்காரு? அந்த ஃபர்ஸ்ட் கார்பன் அட்டாக் பண்ணிருக்காரு. அப்ப என்ன ஃபார்ம் பண்ணிட்டாரு? ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிட்டாரு. ரிமைனிங் இங்க என்ன இருப்பாரு? ஒரு ஹைட்ரஜன் இருப்பாரு. இந்த இடத்துல ஒரு CH2OH இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. அதாவது அப்போ ஒன்னாவது கார்பன் வந்து போய் இவர் கூட போய் அட்டாக் பண்ணலாம், ஆனா ஸ்டேபிளான ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணாது. சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர்ல மினிமம் 5 மெம்பர்ட் 6 மெம்பர்ட் ரிங்ஸ் தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும். சரிங்களா? அப்ப சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும்னாலே கீழே இருந்தா போய் அட்டாக் பண்ணும். இப்ப அஞ்சாவது கார்பன்ல இருந்து என்ன பண்ணுவாரு? அவரு போய் அட்டாக் பண்ணுவாரு. சரிங்களா? சொல்றது புரியுதுங்களா கண்ணா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரியுதா? அப்ப இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. புரியுதா? இதை தான் இப்ப நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு பாருங்க. இதனுடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்னா ஹவார்ட் ப்ரொஜெக்ஷனா கொடுக்க போறாங்க. ஹவார்ட் ப்ரொஜெக்ஷனா 6 மெம்பர்ட் ரிங் கொடுக்குறோம். இந்த ரிங்ல இந்த டாப் ரைட்ல என்ன பண்ணோம்? ஆக்சிஜனை போட்டுருணும். அதாவது இந்த ஆக்சிஜனை இங்க போட்டிருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? 6 மெம்பர்ட் ரிங் வரையும். இந்த 6 மெம்பர்ட் ரிங்ல பாருங்க இப்படி எடுத்துக்கோங்க. சரியா? இந்த பாண்ட்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா வெர்டிக்கல் லைனா ரெப்ரசென்ட் பண்றாங்க. இந்த பாண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? ஒரு வெர்டிக்கல் லைனா ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதாவது இந்த பாண்ட்ஸ், இந்த COH பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாண்ட்ஸ் எல்லாம் ஒரு வெர்டிக்கல் லைனா ரெப்ரசென்ட் பண்றாங்க. அப்ப இப்படி எடுத்துக்கலாம். சரியா? இப்படி ஒரு வெர்டிக்கல் லைனா எடுத்துட்டோம். சரியா? அப்ப இது எல்லாமே என்னது? இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். அதே மாதிரி டாப்ல ஒரு கார்பன். 6 மெம்பர் இருக்கு இப்படி வருது. சரிங்களா? அப்ப யாருக்குன்னா ஒன்னாவது கார்பன், இவரு ஒன்னாவது கார்பன், இவரு ரெண்டாவது கார்பன், இவரு மூணாவது கார்பன், இவரு நாலாவது கார்பன், இவரு அஞ்சாவது கார்பன், இவரு ஆறாவது கார்பன். புரியுதுங்களா? அப்ப நம்ம அதே மாதிரி நம்பரிங் பண்ணிடலாமா? இங்க இருந்து நம்பரிங் பண்ணலாம். இவரு ஒன்னாவது கார்பன், இவர் ரெண்டாவது கார்பன், இவர் மூணாவது கார்பன், இவர் 4, இவர் 5, இவர் 6. கரெக்டுங்களா? நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இங்க இந்த ஃபிஷர்மேன் ப்ரொஜெக்ஷன்ல இருந்து ஹவார்ட் ப்ரொஜெக்ஷனுக்கு வரும்போது, ஹவார்ட் ப்ரொஜெக்ஷனுக்கு வரும்போது ஸ்ட்ரக்சர் ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் சிம்பிளா ஸ்ட்ரக்சர் எழுதிடலாம். அது எதெல்லாம் ரைட் சைட்ல இருக்கோ அதெல்லாம் டவுன்ல எழுதுங்க. சரிங்களா? ரைட் டவுன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் டவுன். சரிங்களா? அப்ப டவுன்ல ரைட்ல இருக்கிறதெல்லாம் டவுன்ல எழுதணும், லெஃப்ட்ல இருக்கிறதெல்லாம் டாப்ல எழுதணும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? ரைட் டவுன். நீங்க ரைட் டவுன். நவ யூ கேன் ரைட் டவுன். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சரியா? அப்ப ரைட் சைடுல என்ன இருக்கு? OH குரூப் இருக்கா? கண்ணா ரைட் சைடுல OH குரூப் இருக்குங்களா? அது எங்க எழுதணும்? டவுன்ல தானே எழுதணும். அப்ப இந்த எங்க எழுதலாம்? ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH இங்க எழுதிட்டோம். சரியா? ரெண்டாவது கார்பன் என்ன இருக்கு? ரைட் சைடுல தான் இருக்கு. அப்ப அங்கேயும் OH இங்க தான் இருக்கு. சரியா? மூணாவது கார்பன்ல பாருங்க OH எங்க இருக்கு? லெஃப்ட் சைடுல இருக்கு. அப்ப எப்படி எழுதணும்? டாப்ல எழுதணும். சரியா? ரைட்ல இருந்தா டவுன்ல எழுதுங்க. அவ்வளவுதான். அப்ப நாலாவது கார்பன்ல ரைட்ல இருக்கு, அதனால டவுன்ல எழுதுறோம். சரியா? அஞ்சாவது கார்பன்ல CH2OH. இப்ப இந்த பெரிய பல்கி மாலிகுல் வந்து மேல தூக்கி போட்டுறோம். சரிங்களா? அப்ப மீதி இருக்கிறது எல்லாமே என்னன்னா ஹைட்ரஜன். இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். புரியுதா? அப்ப நியூமன் ப்ரொஜெக்ஷன்ல இருந்து ஹவார்ட் ப்ரொஜெக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். புரியுதா? நியூமன் ப்ரொஜெக்ஷன்ல இருந்து ஹவார்ட் ப்ரொஜெக்ஷனுக்கு சிம்பிளா கொண்டு வந்துட்டோம். இது புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த OH குரூப் வந்து என்னது? இங்க போய் இந்த அல்டிகைடு குரூப் அட்டாக் பண்ணி, ஏன்னா அந்த அல்டிகைடு குரூப் வந்து பிளானர் ஸ்ட்ரக்சரா இருக்கு, sp2 இருக்கு கார்பன். அதனால ஃப்ரண்ட் சைட்லயே அட்டாக் பண்ணலாம், பேக் சைட்லயே அட்டாக் பண்ணலாம்னு சொன்னேன். அப்ப ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு சைட்ல தான் அட்டாக் பண்ணி போட்டிருக்கேன். சரியா? இப்ப இது ரெண்டு சைட்ல அட்டாக் நடந்தா என்ன மாதிரி இருக்கும் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணணும் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். பாருங்க, இப்ப இவரே என்ன பண்றாரு அப்படின்னா இப்படி போய் அட்டாக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பேக் சைட்ல போய் அட்டாக் பண்றாருன்னா என்ன மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இப்ப நான் தெளிவா எழுதுறேன் கீழே. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இப்போ இங்க நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நான் எப்படி போட போறோம் அப்படின்னு பாருங்க. நான் நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதுறேன், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். யா ஸோ பாருங்க, இப்போ நமக்கு அல்டிகைடினுடைய ஸ்ட்ரக்சர் C டபுள் பாண்டோ H கொடுத்தாச்சு. இங்க COH, இங்க H. அதே மாதிரி இந்த பொசிஷன்ல என்ன பண்றாங்க? CHOH. ஆஸ் யூஷுவல் இங்க எழுத போறோம். COH H, COH H, இங்க CH2OH. கரெக்டுங்களா? இப்படி கொடுத்தாச்சு.
சரியா? இப்ப இவரு ஃப்ரண்ட் சைட்ல போய் அட்டாக் பண்ணாருன்னா, அதாவது ஏன்னா இது பிளானார் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டாங்க, இது SP2 இருக்கு, பிளானார் ஸ்ட்ரக்சரா இருக்கு அப்படின்னா பிளேன்ஸ்ல ரைட் சைட்லயும் போய் அட்டாக் பண்ணலாம், பேக் சைட்லயும் போய் அட்டாக் பண்ணலாம், ரைட்லயும் அட்டாக் பண்ணலாம், லெஃப்ட்லயும் அட்டாக் பண்ணலாம். இது 2 டைமென்ஷன் சொல்றேன். அப்ப இதுவே 3 டைமென்ஷனா இருந்ததுன்னா ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃப்ரண்ட் சைட்லயும் அட்டாக் பண்ணலாம், பேக் சைட்லயும் அட்டாக் பண்ணலாம். சரியா? இப்ப இவர் இந்த பக்கம் போய் இப்படி போய் அட்டாக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? OH குரூப் வந்து நமக்கு என்ன எங்க கிடைக்குது? இந்த இடத்துல கிடைச்சது பாருங்க. அப்ப என்ன கிடைச்சது? ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம், COH, இங்க ஒரு H கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி COH, இங்க ஒரு H. மூணாவது கார்பன்ல ஆஸ் யூஷுவல் CH, இங்க OH. நாலாவது கார்பனுக்கு ரெகுலரா கொண்டு வந்துடலாம், OH H. அஞ்சாவது கார்பன்ல என்ன போட போறோம்? இங்க H, இந்த இதுதான் என்ன ஆயிடுச்சு? இங்க ஓவா அட்டாச் ஆயிருக்கு, கரெக்ட்டுங்களா? அட்டாச் ஆயிருக்கு. ஆறாவது கார்பன்ல CH2OH அப்படின்னு போட்டுருக்கோம். கண்ணா அது புரியுதுங்களா? திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள், ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த ஆக்சிஜன் வந்து இங்க அட்டாக் ஆயிருக்கு. சரி, இது வந்து ஆக்சிஜன். சரியா? இப்ப சப்போஸ் இது பேக் சைட்ல அட்டாக் பண்ணுது அப்படின்னா, இவர் வந்து இப்படி போய் அட்டாக் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கக்கூடிய அதே எலக்ட்ரான் என்ன பண்றாரு? பேக் சைட்ல போய் இந்த கார்பன் அட்டாக் பண்ணாருன்னா என்ன நடக்கும் பாருங்களேன்? இந்த OH எங்க வந்துரும்? இங்க வந்துரும். புரியுதுங்களா? எங்க வந்துரும்? இங்க வந்துரும் ஃபர்ஸ்ட் கார்பன்ல as usual. செகண்ட் கார்பன்ல OH H, புரியுதுங்களா? OH H. மூணாவது கார்பன்ல as usual மாறி இருக்க போது என்ன இருக்கும்? இங்க OH, இங்க H. நாலாவது கார்பன்ல as usual வந்துரும். என்ன கிடைக்கும்? COH, இங்க H. அஞ்சாவது கார்பன்ல என்னக்கன்னா இங்க O தான், O இங்கே தான் இருக்கு, கரெக்டா? ஆனா இங்க வந்திருக்கு இந்த இடத்துல OH இருக்கு, கரெக்டா? இங்க H, இங்க CH2OH. புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இது நீங்க ரெண்டு சைடு அட்டாக் பண்ணா அப்ப ரிங் இந்த சைடுல வரும்ல சார் அப்படின்னு யோசிக்காதீங்க. சரியா? சோ நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, OH குரூப் எந்த சைடுல இருக்கு அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும். எந்த கார்பன்ல? ஃபர்ஸ்ட் கார்பன்ல. ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH குரூப் எந்த சைடுல இருக்குன்னு பாருங்க. இங்க என்ன சைடுல இருக்கு? ரிங்குக்குள்ளேயே இருக்கு. இங்க இருக்கு, ரிங்குக்குள்ளேயே இருக்கு. அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஆல்பா ஃபார்ம், ஆல்பா டி குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ரிங்க விட்டு வெளியில இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? பீட்டா டி குளுக்கோஸ். சரிங்களா கண்ணா? புரியுதா? ரொம்ப சிம்பிள். ஓ வந்து இப்படிதான். இப்ப இந்த அட்டாக் வந்து இந்த சைடுல நடக்கலாம் அல்லது பேக் சைடுல நடக்கலாம். எந்த சைடுல நடந்தாலும் ரிங் ஒரு சைடுல தான் ஃபார்ம் பண்ண போகுது. புரியுதுங்களா? அப்ப இங்க OH குரூப் இங்க எந்த சைடுல இருக்கு? லெஃப்ட் சைடுல இருக்கு. புரியுதுங்களா? அப்ப அதாவது லெஃப்ட் சைடுலங்கிறத விட ரிங்க விட்டு ரிங்குக்கு வெளியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ரிங்கு. சரியா? இதான் ரிங் ஸ்ட்ரக்சர். அப்ப அந்த ரிங்குக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்ன? OH வந்து ரிங்குக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அது பேர் ஆல்பா ஃபார்ம் அப்படின்னும். ரிங்க விட்டு ஆப்போசிட் சைடுல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பீட்டா ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். இது ஆல்பா டி குளுக்கோஸ், இது வந்து பீட்டா டி குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஆல்பா டி குளுக்கோஸ், பீட்டா டி குளுக்கோஸ். இப்ப ஸ்ட்ரக்சர்ல தெரியும் இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா எழுதலாம். ஆல்பா டி அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ என்னக்கண்ணா சேஞ்ச் இருக்கு? அப்ப இந்த ஒன்னாவது கார்பன்ல தான் என்ன இருக்கு? OH குரூப் அட்டாச் ஆகக்கூடிய பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப C1 கார்பன்ல the position of OH group, the position of OH group change ஆயிருக்கறனால இதுக்கு பேர் என்ன? anomers அப்படின்றாங்க. இதுக்கு பேர் என்ன? anomers, anomeric carbon அப்படின்றோம். அப்ப அந்த கார்பனை ஃபிளிப் பண்ண என்ன ஆயிடும்? OH group ரைட்ல இருந்து லெஃப்ட், லெஃப்ட்ல இருந்து ரைட்லயும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். சோ இப்படி இருக்கக்கூடிய அந்த இதுக்கு பேர் தான் என்னது? anomers அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? சொல்ல புரியுதா? இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹவார்ட் ப்ரொஜெக்ஷன் எழுத போறோம். ஹவார்ட் ப்ரொஜெக்ஷன் எப்படி கண்ணாதுன்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். 6 மெம்பர்ட் ரிங் போட்டுக்க போறோம். இப்போ ஆல்பா டி குளுக்கோஸ்க்கு எழுதலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க என்ன சொல்லியிருக்கோம்? ரைட் கார்னர்ல என்ன பண்ணிடணும்? ஓவை ஆட் பண்ணிடணும். ஸோ ஆஸ் யூஷுவல் இங்க இப்படி ஒரு ரிங்க போட்டோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ரிங் போடலாமா? கவனிங்க. ஸோ கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டே வாங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும், அதாவது ரைட் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட் டவுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் டவுன். அப்ப ரைட் சைட்ல இருக்கிறதெல்லாம் எங்க எழுதணும்? டவுன்ல எழுதணும். ரைட் சைட்ல இருக்கிறதெல்லாம் டவுன்ல எழுதணும். லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் டாப்ல எழுதணும். அப்ப இங்க ரைட் சைட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த இதை என்ன பண்ணிடுறோம்? நம்ம வெர்டிக்கல் லைனா கொடுக்குறோம் அந்த பாண்ட்ஸ். சரியா? எப்படி கொடுக்குறோம்? ஓகே.
இதில் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல ரைட் சைடில் OH இருக்கா, அப்போ எங்கே எழுதணும், டவுன்ல எழுதணும். கரெக்டா, H. சரியா, ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, OH அதே மாதிரி ரைட் சைடில் தான் இருக்கு, அப்போ இப்படி தான் இருக்கும். சரிங்களா, மூணாவது கார்பன்ல எப்படி இருக்கு, OH இங்கே மேலே இருக்கு, அதாவது லெஃப்ட்ல இருக்கு, அதனால இப்படி எழுதணும். நாலாவது கார்பன்ல டவுன்ல இருக்கு, அதனால ரைட்ல இருக்கு, அதனால டவுன்ல எழுதணும். அஞ்சாவது கார்பன்ல ஹைட்ரஜன் மட்டும் இருக்கு, மேலே வந்து CH2OH இருக்கு. கரெக்டுங்களா, இதுதான் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். அப்போ 1 2 3 4 5 6 கார்பன் தரணும். சரியா, இப்போ ரிமைனிங் இங்க என்ன, ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் போடணும், போட்டா முடிஞ்சு போச்சு. சரியா, இதுதான் என்னது, ஆல்பா டி குளுக்கோஸ்னுடைய ஹவார்ட் ப்ரொஜெக்ஷன். புரியுதுங்களா, ஆல்பா டி குளுக்கோஸ்னுடைய ஹவார்ட் ப்ரொஜெக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா, இப்போ இதுவே பீட்டா டி குளுக்கோஸ்க்கு எப்படி எழுதுவீங்க பாருங்க, ரைட்ல என்ன இருக்கு, லெஃப்ட்ல என்ன இருக்கு, லெஃப்ட் ரைட் ஆஸ் யூசுவல் என்னென்ன இருக்கான்னு பாருங்க. ரைட்ல என்ன இருக்காரு, ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்காரு, அப்ப ஹைட்ரஜனை கீழே எழுதணும். அப்போ OH எங்க வரணும், மேல வரணும். சரியா, ரெண்டாவது கார்பன் என்ன இருக்கும் பாருங்க, ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட், அப்ப என்ன பண்ணணும், அப்ப நீங்க எப்படி எழுதணும், ஆல்டர்னேட்டிவா எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH மேல எழுதணும், ரெண்டாவது கார்பன்ல OH கீழே எழுதணும், மூணாவது கார்பன்ல OH மேல எழுதணும், நாலாவது கார்பன்ல OH கீழே எழுதணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா, ஆல்டர்னேட்டிவ் பொசிஷன்ஸ் எழுதணும். அப்ப ரிமைனிங்ல யாரு, ஹைட்ரஜன் 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 எழுதிருவீங்க. ஆஸ் யூசுவல் இங்கேயும் ஹைட்ரஜன் எழுதிடுவோம், அதே மாதிரி இங்க CH2OH. கண்ணா அது புரியுதுங்களா, இது என்ன ஃபார்ம், இது பீட்டா ஃபார்ம், இது பீட்டா ஃபார்ம், திஸ் இஸ் ஆல்பா ஃபார்ம். புரியுதா, ஆல்பா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றோம். கண்ணா இது புரியுதுங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீட்டா டி குளுக்கோஸ் அண்ட் ஆல்பா டி குளுக்கோஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா, அப்ப இந்த கார்பன்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6th கார்பன். இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் என்ன இருக்கு பாருங்க, ஜஸ்ட் ஃபிளிப் பண்ணா போதும். இந்த OH கீழே வந்துச்சுன்னா இந்த ஐசோமர், இந்த OH மேல போச்சுன்னா இந்த ஐசோமர். அப்ப ஆல்பா பீட்டா ஃபார்ம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதனால அந்த கார்பனுக்கு பேர் என்ன, அனோமெரிக் கார்பன். அனோமெரிக் கார்பன். எந்த கார்பன் அனோமெரிக் கார்பன், கார்பன் 1 is an anomeric carbon. புரியுதுங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, என்ன புரியுதா, அப்போ இந்த எல்லா கேஸ்லயுமே எப்படி இருக்கு, குளுக்கோஸ் பாருங்க, இப்ப அல்டிஹைடு குரூப் எப்படி இருக்கு, ஃப்ரீயா இல்ல இங்க, அதனாலதான் என்ன கொடுக்குறாங்க, there will be a cyclic structure கொடுக்குறாங்க. அப்ப இங்க அல்டிஹைடு குரூப் என்னவா இல்ல, ஃப்ரீயா இல்ல. கரெக்டா, CHO குரூப்பா இருந்தது அப்படின்னா அது யாரோட ரியாக்ட் ஆயிருக்கும், 2,4 DNP, அதே மாதிரி ஹைட்ராக்சி, நம்மளுடைய ஷிப் பேஸ், அமோனியம் சோடியம் ஹைட்ரஜன் சல்பைட்டு, அதே மாதிரி பென்டாசிட்டேட் ஆஃப் குளுக்கோஸ் ஹைட்ராக்சிலமீனோட ரியாக்ட் ஆயிருக்கணும். ஆனா இங்க ரியாக்ட் ஆகல. ஏன், அல்டிஹைடு குரூப் இங்க இல்ல பாருங்க. இப்ப எப்படி இருக்கு, அல்டிஹைடு குரூப் ஃப்ரீயா இல்ல, என்னவா இருக்கு, ரிங்ல இருக்கு. புரியுதா, அப்ப இதெல்லாம் என்னது, சைக்ளிக் ஸ்ட்ரக்சருக்கான எவிடன்ஸ். புரியுதுங்களா, அப்ப இதுதான் என்னது, சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். அப்ப ஆல்பா டி குளுக்கோஸ் பீட்டா டி குளுக்கோஸ் ஹவார்ட் ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் எழுதியிருக்கோம். சரிங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா, சோ இது வரைக்கும் எழுதியிருக்கோம். அப்போ இதுல ஓவரால் நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, இஃப் இட் இஸ் a straight chain compound அப்படின்னு வச்சுக்கோங்களேன், if glucose is a straight chain compound, straight chain இருந்தது அப்படின்னா அது எப்படி இருக்கும், that should forms என்ன ஃபார்ம் பண்ணிருக்கணும், ஆக்ஸைமை ஃபார்ம் பண்ணிருக்கணும், 2,4 DNP டெரிவேட்டிவை ஃபார்ம் பண்ணிருக்கணும். சரிங்களா, இதெல்லாம் ரியாக்ட் ஆயிருக்கணும். கரெக்டா, ஆனா இங்கெல்லாம் ரியாக்ட் ஆகல. சரியா, அப்ப சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுனால தான் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் does not give this test, does not respond for this chemicals. சரிங்களா, does not respond. அப்ப இங்க நமக்கு என்ன கிடைக்கல, அதாவது ஷிப் பேஸோட ரியாக்ட் ஆகல, 2,4 DNP-யோட ரியாக்ட் ஆகல, NaHSO3-யோட ரியாக்ட் ஆகல. அதே நேரத்துல என்னுடைய பென்டாசிட்டேட் ஆஃப் குளுக்கோஸ் does not react with hydroxylamine to form oxime. பண்ண முடியல. அப்ப இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணலனா இது ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்டா இல்ல. அப்ப என்னவா இருக்கு, இட் மஸ்ட் பி a cyclic structure அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. புரியுதுங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. ஸோ ஐ திங்க் ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமா டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
Thank you so much for watching. Thank you. Keep clean, go green. நன்றி, வணக்கம்.